மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கொங்கு மண்டலத்தில் தளபதியின் தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லணும். அதாவது இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படின்ற ஒன்று கொடுத்துட்டு ஒரு இடத்துலையும் போயிட்டு ஒரு பக்கம் கூட்டத்தை காட்டுறது என்ன, இன்னொரு பக்கம் ரோட் ஷோன்னு சொல்லிட்டு தளபதி அவர்களோட சம்பவம் என்ன. ஒரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகள், உண்மையிலேயே சொல்கிறேங்க, இது வரைக்கும் தளபதி அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் இன்னைக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கூட அந்த ஏஐ டெக்னாலஜிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா, அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம், நம்ம ஆக்சுவலாக ஒரு வீடியோவாக டீட்டெயிலாக போட்டிருந்தோம். தளபதி அவர்கள் சொன்னதை விரிவுபடுத்தி போட்டிருந்தோம் நேற்று நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ தளபதி அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது அந்த குறு சிறு தொழிலாளர்கள் இருக்கிற, இப்போ திருப்பூர் போகிறாருனாக்கா திருப்பூர்லாம் என்ன நமக்கே தெரியும், அந்த நெசவு தொழிலாளர்கள் இருப்பாங்க, பனியன் கம்பெனி, ஸோ அங்கே வேலை பார்க்குறவங்க, ஸோ அவங்களுக்கான வாக்குறுதிகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குறு சிறு தொழிலாளர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆசிரியர்களுக்கான அந்த வாக்குறுதிகளாக இருக்கட்டும், அப்புறம் விவசாயிகளுக்கான வாக்குறுதிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி காவல்துறைக்கு கொடுத்த வாக்குறுதி, உண்மையிலேயே சொல்கிறேன், அதுக்கே தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தாங்கன்னா அந்த காவல்துறைக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, பெண் காவலர்கள் குறிப்பாக, உண்மையிலேயே சொல்கிறேன், காவல்துறையை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தினரும் வந்து தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரியான வாக்குறுதிகள் தளபதி அவர்கள் சொல்றதை செய்வார், செய்யறதை சொல்லுவார், அதில் மாற்று கருத்து இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் காவல்துறைக்கு வந்து வேற லெவல் ஜாக்பாட் வாக்குறுதிகள் கொடுத்துட்டாப்புல. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி வாக்குறுதிகளை புக்காக வந்து திமுக ரிலீஸ் பண்ணிடுச்சு, இப்போ இவர் வேற வாக்குறுதிகளாக கொடுத்துட்டு இருக்காரு, என்ன பண்றது அப்படின்னு ரூம் போட்டு யோசிப்பாங்க திமுக காரங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்கள் வந்து வர 16ஆம் தேதி, அதாவது நாளன்னைக்கு வந்து ஒரு புக்கா நம்மளோட தேர்தல் வாக்குறுதிகளை, தாவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு புத்தகமாக வெளியிடுறாங்க நாளன்னைக்கு. ஸோ அதுவும் வெளியே வரப்போகுது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்ம தளபதி அவர்கள் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் வந்த சம்பவங்களாக இருக்கட்டும், நடந்த ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், கொடுத்த வாக்குறுதிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சிறு குறு நடுத்தர தொழில்கள் மற்றும் விவசாயிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பந்தமான நம்மளோட அஜெண்டா சிலதை உங்ககிட்ட நான் படிக்கிறேன். என்னென்ன வாக்குறுதிகள், யாருக்கான வாக்குறுதிகள், அது யாருக்கு எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதாவது தளபதி அவர்கள் இன்னைக்கு கொங்கு மண்டலம் போறாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏர்போர்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா கூட்டம் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம், நிறைய பேர் மயக்கம் போட்டதாக சொன்னாங்க. ஏன்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு 5 பேர் கிட்ட வந்து மயக்கம் போட்டதாக சொன்னாங்க. பட் அவங்க நல்லா தான் இருக்காங்க, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா வந்து இதை சொல்லிடணும், நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊடகங்கள்லாம் வந்து 5 பேர் பலி 10 பேர் பலின்னு சும்மா எண்ணிக்கை ஏற்றி விட்டுருவாங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க, மயக்கம் போட்டிருக்காங்க, வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால மயக்கம் போட்டிருக்காங்க. இதுக்கும் தளபதிக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, தளபதி பங்களை எழுதி விட்டுற போறீங்க, அதனால முன்கூட்டியே சொல்லிடுறேன், எல்லாம் நல்லதா இருக்காங்க. தளபதி அவர்கள் அவர் வர வழியாக இருக்கட்டும், இல்ல அந்த இடத்துல எல்லாரையும் விசாரிச்சதாக இருக்கட்டும், எல்லாரும் ஓகே தானே அப்படின்னு சொல்லி விசாரிச்சதாக இருக்கட்டும், ஒரு தலைவனுக்கான தகுதி என்னவோ அது தளபதி அவர்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாரு. ஒரு வழியா வந்து தளபதி அவர்கள் அவர் பேச ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல நின்றுட்டு, அதாவது அவர் கொடுத்த வாக்குறுதிகள் வேற லெவலுங்க, சான்ஸே இல்லைங்க. அதுவும் அந்த நெசவு தொழிலாளர்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள், அவங்களுக்கான வாக்குறுதிகள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி, அவங்களுக்கான எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், இதை பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே சொல்றேன், திருப்பூர் மக்கள் ஹாப்பியா இருங்க போங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதிகள். அது தளபதி அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து இதெல்லாம் செய்வார். ஏன்னா தளபதி யாருன்றது அங்க இருக்க மக்களுக்கு தெரியும். ஸோ தளபதி அவர்கள் கண்டிப்பா திருப்பூர் மக்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு விட்டுருவாப்புல. ரெண்டாவது, விவசாயிகளுக்கு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர் நினைக்கிறேன், தஞ்சாவூர்லேயே வந்து விவசாயிகளுக்கான வாக்குறுதிகள் கொடுத்தாரு, இங்கேயும் ஒரு சிலது கொடுத்துருக்காப்புல. 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். அடுத்தது, குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு MSP சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்கப்படும். நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும், கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயும் வழங்கப்படும். உழவர்களின் தோழன் திட்டத்தின்படி குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000 ரூபாய் அவர்களின் நேரடி முதலீட்டு ஆதரவு தொகையாக வழங்கப்படும். 100% பயிர் காப்பீட்டு திட்டத்தின்படி பயிர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்.
ஸோ விவசாயிகளுக்கான வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் இங்கே போராட்டம் பண்ணாங்க இல்லையா திமுகவோட ஆட்சியில், அதாவது எங்களுக்கானது கிடைக்கல, ஓய்வூதியமாக இருக்கட்டும் பணி நிரந்தரமாக இருக்கட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே பணி நிரந்தரமும் சரி ஓய்வூதியமும் சரி, ரெண்டாவது உங்களுக்கு இந்த போஸ்டிங்கு பணத்தை வாங்குற யார் நம்ம கேஎன் இருக்கார் இல்லையா, அவரை தான் போட்டு சந்திரி சாக்கில் தளபதி 2 குத்திருக்காப்புல. போஸ்டிங்கு பணம் வாங்குறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உனக்கு வேலையா, உனக்கு வேலை கிடைக்கும்னா கிடைக்கும், இந்த கால வரையறைக்குள்ளே உனக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக நாங்கள் சொல்லிடுவோம். எங்கள் ஆட்சியில் இந்த ஊழல்கள் எல்லாம் கிடையாதுமா, வேலை கொடுத்துருவோமா, உனக்கு என்னமா ஓய்வூதியமா, அதை பண்ணத்தனமா நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் அதுக்கு எதுக்குமா லஞ்சம் கிஞ்சம் உன்னை சும்மா வந்து அலைய விட்டு உன்னை போராட்டம் பண்ணுறது, அப்படிலாம் நான் பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆசிரியர்களோட ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா தாவேக்கா தன் பக்கம் திருப்பிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க, அவங்களை இப்போ வரைக்கும் திமுக கண்டுக்கவே கிடையாது. செவிலியர்கள் போராட்டம் பண்ணாங்க, இப்போ வரைக்கும் திமுக கண்டுக்கவே கிடையாது. ஸோ தளபதி அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கும் போயிட்டு ஒரு வாக்குறுதிகள் கொடுக்கணும்னு ஆசை அவருக்கு. ஆக்சுவலாக இன்னும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நிறைய ஆஃபர்லாம் கொடுக்கணும் அவருக்கு இருக்குது வாக்குறுதிகளாக. ஆனால் எல்லா இடத்துலையும் கொடுக்க முடியல, நாள் ரொம்ப குறைவாக இருக்குன்றதால இப்போ நாளைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு புத்தகமாக வெளியிடுறாப்புல. அந்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுசாக படிச்சுட்டு நம்ம சேனல்லையும் வீடியோவாக வரும். ஸோ இப்போ ஆசிரியர்களுக்கான அந்த வாக்குறுதிகள் வந்துருச்சு இல்லையா. 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு பணியை நிறைவு செய்துள்ள அனைத்து தற்காலிக ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் எழுத்தர் பணியாளர்களை நமது டிவிக்கு அரசு பணி நிரந்தரம் செய்யும். அடுத்து காவலர்களுக்கான வாக்குறுதி, அதுதாங்க அல்டிமேட். காவலர்களின் அடிப்படை மாத ஊதியத்தை 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக நமது டிவிக்கு அரசு உயர்த்தும். அதிக மன அழுத்தம் உள்ள பணிகளில் ஈடுபடும் காவலர்களுக்கு பணிப்படியாக மாதம் 1000 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும். ஆக்சுவலாக உண்மையிலேயே சொல்கிறேன், 18,200 ரூபான்றது பேசிக் சேலரி, அதை 25,000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் உயர்த்தி கொடுப்போன்றாங்க. காவலர்களுக்கு உயர்த்தி கொடுக்கறது என்ன அவ்வளோ அவசியமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே, அதாவது ஒரு முதலமைச்சர் வரதா இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் கால் கடக்க நிற்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களெல்லாம் இந்த பனிஷ்மெண்ட் டியூட்டின்ற பேரில் அவங்கள போட்டு அவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்க காவலர்கள். அப்படி இருக்கும்போது அந்த காவலர்களுக்கு 25 இல்லை 35 கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தே டிசர்வ் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு காவலர்கள் நமக்காக கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கானதை கொடுக்கணுங்க கண்டிப்பாக. இந்த திமுக வந்து காவல்துறை ஏவல் துறையை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கே தவிர காவல்துறைக்கானதை கொடுக்கல. அது தளபதியோட ஆட்சியில் அந்த 18,200 20,000 நாங்கள் ஏற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன அந்த மனசுக்கே ஒரு மிகப்பெரிய சல்யூட். காவலர்களின் அடிப்படை மாத ஊதியத்தை 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக நமது டிவிக்கு அரசு உயர்த்தும். அடுத்து ஒரு 2 விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது, அது என்னன்னா அதிக மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய வேலை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரைமில் இருப்பாங்க, அந்த கிரைமில் இருக்கவங்களுக்கு அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா தெஃப்ட் கேஸாக இருக்கட்டும் இல்லை மர்டர் கேஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அந்த கேஸை சால்வ் பண்ண முடியாமல் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க அவங்க. அந்த மாதிரியான ஆட்கள், ரொம்ப மன அழுத்தம் உள்ள ஆட்களுக்கு வந்து அந்த மாதம் 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க, என்னத்தரா எல்லாரும் வாங்குறதா நாமளும் வாங்கிட்டு இருக்கோம், என்னத்தை நம்ம போய் வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஏன்னா அவங்க வாங்குறதா நம்மளும் வாங்குறோம், நம்ம மட்டும் இதுக்கு அவ்வளோ வேலை பார்க்கணும்னு இருக்கும் இல்லையா. நீ பார்க்குற வேலைக்கான ஊதியம் உனக்கு இருக்கு, உனக்கு அந்த அளவுக்கு பிரஷர் இருக்கு, அந்த பிரஷருக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தளபதி விஜய் அவர்கள் காவல்துறையாமா சரிம்மா உனக்கான நான் பண்ணி கொடுத்துறேன், உனக்கு பண்ணி கொடுத்துறேன், உனக்கு வந்து ரொட்டேஷனல் பேஸ்ல ஷிஃப்ட்லாம் போட்டுடுறேன் பாப்பா அப்படின்னு சொல்லாம அந்த காவல்துறை எப்படி செயல்படுது, அவங்களுக்கு என்ன மாதிரியான கேஸ் வருது, அந்த கேஸை எப்படி சால்வ் பண்றாங்க, இந்த அளவுக்கு டீட்டெயிலாக யோசிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வாக்குறுதிகளை கொடுக்க முடியும். உண்மையிலே தளபதி கொடுத்த வாக்குறுதிகளை உட்கார்ந்து யோசிச்சோன்னா நமக்கு அப்பா இது வந்து இன்டெப்த், அதாவது காவல்துறையில் வேலை பார்க்குற காவலர்களை கேட்டிங்கன்னா எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு அவங்க சொல்ல முடியும். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் இது கொடுக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா நல்லா பாருங்க, இன்றைக்கும் நிறைய ஸ்டேஷனில் ஓட்ட அந்த சுமோ கார் தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்க, அவங்க போயிட்டு வர்றதுக்கு அது போகிற வழியிலே நின்று தள்ளிட்டு போகிற காட்சியெல்லாம் பல நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காவல்துறை எப்படி செயல்படுது, அவங்களுக்கு எவ்வளவு அந்த மன அழுத்தம் இருக்கும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க, அவங்களுக்கானதை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். தளபதி யோசிச்ச விதம் இருக்கு இல்லையா, உண்மையிலேயே வேற லெவலுங்க. அதிக மன அழுத்தம் உள்ள பணிகளில் ஈடுபடும் காவலர்களுக்கு பணிப்படியாக மாதம் 1000 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும். காவலர் நலன் மற்றும் பணி நிபந்தனைகள் சட்டத்தை, அதாவது போலீஸ் வெல்ஃபேர் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆக்ட் நமது டிவிக்கு அரசு இயற்றும். அச்சட்டத்தின்படி காவலர்களின் பணி நேரங்கள் முறைப்படுத்தப்படும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், பெண் காவலர்களுக்கு தளபதி கொடுத்த அந்த ஒரு வாக்குறுதிகள் வேற லெவல். அதாவது ஒரு ஓய்வெடுக்கும் அறை, நீங்க ஸ்டேஷன்ல கூட பாத்தீங்கன்னா ஜென்ரலா இருக்கும், ஓய்வெடுக்கும் அறைன்னு இருக்குமே தவிர அது வந்து யார் வேணா இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு எஸ்ஐ யாரோ ஒருத்தர் ஷர்ட்டை கைட்டு படுத்துட்டு இருப்பார், அவர் ரெஸ்ட் எடுக்கிறார், அவர் தப்பு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல போயிட்டு ஒரு லேடி போலீஸ் வந்து அங்கே ரெஸ்ட் எடுக்க முடியுமானா கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அவங்களுக்குன்னு தனியாக ஓய்வெடுக்கும் அறையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு யோசிக்கிறாருன்னா
யோசிச்சு பாருங்க நீங்க. இதெல்லாம் தாண்டி ரொம்ப சிக்கலுக்குள்ளான விஷயம் என்னன்னாக்கா, பெண் காவலர்களும் வந்து பணிக்கு வெளில போறாங்க. மீன் அந்த ரோந்து பணிக்கு போறதாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அவங்கள பந்தோபஸ்துக்கு போறதாக இருக்கட்டும், கால் கடுக்க நிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு திடீர்னு ரெஸ்ட் ரூம் வருதுன்னா எங்க போவாங்க? ஜென்ஸ் பிரச்சனை நமக்கே தெரியும், போறோம் பட்டன் ஜிப்பா கைட்டு சர்றா அடிச்சுட்டு வந்துடும். நம்ம லேடிஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்காகவே அந்த மொபைல் டாய்லெட் யூனிட் அப்படின்றது ஒன்று தளபதி அவர்கள் கொண்டு வராரு. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தா மட்டுமே உங்களோட கஷ்டத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் தளபதி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக உட்காந்து யோசிச்சிருக்கான்றதை பாருங்க நீங்க. அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு நான் பண்ணியே ஆகணும். அதாவது மக்கள்லாம் ஒட்டுமொத்த சிஸ்டமும் சேர்ந்தது தான் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல திட்டம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது காவல்துறை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா பாருங்க, இது வரைக்கும் பெண்களுக்கு தனி ஓய்வறை அப்படின்னு இருக்கும்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் சொல்லிருக்காங்களா, அதிமுக ஆட்சியில் சொல்லியிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. இல்லை அதை நிறைவேற்றிருக்காங்களா இது வரைக்கும்? ஏங்க அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்றத யோசிச்சிருக்காங்களா பாருங்க நீங்க. அவங்க பந்தோபஸ்துக்கு நிற்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய காவலர்கள். நீங்கள் ஏர்போர்ட் ஆண்டெல்லாம் போய் வச்சுக்கோங்களேன், முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வந்தாங்கன்னா அங்கே நிற்பாங்க. போயிட்டு அப்போ நிற்கும் போது அப்போ நம்ம யோசிப்போம், இவ்வளோ நேரம் நிற்கிறாங்க, கால் கிடக்கு, பாவம் வெயில் வேற கொளுத்துது, எங்கே போய் வெயிலுக்கு நிழலுக்கு கூட எங்கேயும் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவுக்கு நம்ம யோசிப்போம் நம்ம. ஸோ தளபதி அவர்கள் இது எல்லாத்தையுமே யோசிச்சு அவங்களுக்கு ரொட்டேஷன் பேஸிலையும் போடுவோம். ஒரே வேலையை ஒருத்தர் பண்ண முடியாது. இப்போ ஒரு காவலர்களும் பயப்படுறது தெரியுமா? அதாவது எங்களுக்கு கொடுக்குற ஆர்டர் நாங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும், இல்லைனாக்கா எங்களை வந்து பனிஷ்மெண்ட் டியூட்டின்னு ஒன்று போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தளபதியோட ஆட்சியில் அந்த பனிஷ்மெண்ட் டியூட்டி ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே யாருக்கும் ஒரே வேலை கிடையாது. உனக்கு ஒரு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா நீ ரொட்டேஷனல் பேஸில் நீ வேறு வேலையை கூட அப்படியே இது பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஐ மீன் நான் வந்து நைட் ரவுண்ட்ஸ் போகிறேன் அப்படின்றது, இல்லை நான் டே டியூட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஸோ இங்கே யாருமே இங்கே பனிஷ்மெண்ட் டியூட்டின்றதை போட முடியாது. எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, பெண் காவலர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி உண்மையிலே தலைவர் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். பெண் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு நெறிமுறை அல்லது பாதுகாப்பு பணிகளுக்கு பணியமர்த்தப்பட மாட்டார்கள். பெண் காவல்துறை பணியாளர்களுக்கென தனி ஓய்வறைகளும் நடமாடும் டாய்லெட் யூனிட்டுகளும் அமைக்கப்படும். இதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த காவல்துறையா இருக்கட்டும், அவங்களுக்கு வாஷிங் அலவன்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், அந்த காவல்துறையோட வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல காவல் அதிகாரிகளாக இருக்கட்டும், பெண் காவலர்களாக இருக்கட்டும், யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா தளபதியை முதலமைச்சராக்கத்தான் அவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பா தளபதியோட ஆட்சியில நம்ம எப்படி இருப்போம், நம்மளோட வேலை எப்படி இருக்கும்ன்றதை அவங்க யோசிச்சு பார்த்து கண்டிப்பா யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க. உண்மையிலேயே சொல்றேன், இது வெறும் சாம்பிள் மட்டும்தான். தளபதி வந்து இந்த 16ஆம் தேதி அந்த புக்கே வெளியிடுறாரு இல்லையா, அந்த புக்கில் நான் படிக்கிறேன் பாருங்க, லைனா அவ்வளவு வாக்குறுதிகள் கொடுக்குறாரு தளபதி அவர்கள். அந்த மக்கள் மேல அக்கறை உள்ள ஒருத்தரால மட்டும்தான் இந்த அளவுக்கு வாக்குறுதிகள் கொடுக்க முடியும். அது ஒன்னொன்னும் பிராக்டிக்கலா நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள். இது எல்லாமே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அது உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும். திரும்பவும் திமுக கிட்ட போய் மாட்டிக்க போறோமா, இல்ல மக்களை நேசிக்கக்கூடிய தலைவருக்கு ஓட்டு போட்டு உட்கார வைக்க போறோமான்றத மக்கள் சிந்திக்கணும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.